ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 5 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் 3 டெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து 4வது டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. 5வது டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்முடைய சேனலில் குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப்பும் இருக்கும். இது வரைக்கும் போட்ட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டெஸ்ட்டு 4க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு 4க்கு நம்ம என்ன லெசன் சொல்லியிருந்தோம்னா, 10th இருக்கிற மத்திய அரசு என்ற லெசன் தான் சொல்லியிருந்தோம். இதுலேருந்து 30 கொஷின் எடுத்திருந்தோம். மேக்ஸிமம் நிறைய கொஷின் ஈஸியாக தான் இருந்திருக்கும். அந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களால் சீக்கிரம் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் மறக்காமல் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அதை தெரிவிங்க. எனக்கு எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். சரி, வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத், வி கிரி, ஜெயில் சிங், நீலம் சஞ்சீவி ரெட்டி இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களாம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்தாங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ராஜேந்திர பிரசாத் பாருங்கள். ராஜேந்திர பிரசாத் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர். அவர் வந்து எந்த வருஷம் இருந்தார் பார்த்தீங்கன்னா 1950 62 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்து இருக்க வி கிரி பார்த்தீங்கன்னா 1969 74 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் வந்து எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு பார்த்தீங்கன்னா 4வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அடுத்தது இந்த ஜெயில் சிங் பாருங்கள். ஜெயில் சிங் வந்து எத்தனாவது குடியரசுத் தலைவர்னா 7வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். இவர் என்ன இயர்னு பார்த்தீங்கன்னா 1982 1987 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது நீலம் சஞ்சீவி ரெட்டியை பார்த்துடலாம். நீலம் சஞ்சீவி ரெட்டி எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு பார்த்தீங்கன்னா 6வது குடியரசுத் தலைவர். இவர் வந்து எந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1977 1982 வரைக்கும் இருந்திருப்பார். இதை நீங்கள் ஆர்டர் வைஸாக பொறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் கிடைக்கும். 1 2 4 3 தான் சரியான ஆன்சர் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம நாட்டில் 15 குடியரசுத் தலைவர் வந்து இருந்திருக்காங்க. 15வது தான் திரௌபதி முர்மு, 14வது ராம்நாத் கோவிந்த். இந்த குடியரசுத் தலைவரோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 52 தான் இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி சொல்கிறது. 53 வந்து அவரோட நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்கிறது. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 2வது கொஸ்டின் பார்க்கலாம். 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 26ஆம் நாள் துவங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியானதான் நம்ம கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். புதுடில்லியில் அமைந்த இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 26 துவங்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஜனவரி 26 கிடையாது, ஜனவரி 28 தான் துவங்கப்பட்டிருக்கும். அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட்டு 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் தான் கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறாக இருக்குது, 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக இருக்குது. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 தவறு, 2 சரி. இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பில் எந்த பார்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 5ல் இருக்குது. பார்ட் 5ல் ஆர்டிக்கல் 124 147 வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 65. இதுவே உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருந்தால் அவருக்கு வந்து 62 இருக்கும். உச்சநீதிமன்றத்தில் நீதி பேராணைன்னு ஒன்று இருக்கும், ஆர்டிக்கல் 32ன்னு சொல்லுவாங்க. அதுவே உயர்நீதிமன்றத்துக்கு நீதி பேராணையோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 226 வந்து உயர்நீதிமன்றத்தோட நீதி பேராணையை சொல்கிறது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்கள். நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் பாருங்கள். மாநிலங்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் பாருங்கள். நிதி மசோதாவிற்கு மாநிலங்களவை 6 மாதத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும், இல்லையெனில் ஒப்புதல் பெறாமலே சட்டமாக்கிவிடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் டியில் பாருங்கள். நிதி மசோதாவின் மீதான மாநிலங்களவையின் திருத்தத்தினை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க.
நமக்கு ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியானதை தேர்ந்தெடுக்க தான் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிதி மசோதாவை வந்து மாநிலங்களவைக்கு திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க, மாநிலங்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டு. மாநிலங்களவையில் கிடையாது, மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க, நிதி மசோதாவிற்கு மாநிலங்களவை 6 மாதத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 6 மாதம் வராது, 14 நாட்களுக்குள்ளார மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்கணும். அப்படி ஒப்புதல் அளிக்கலைனாலும் மக்களவை வந்து அதை நிறைவேற்றணும். 14 நாட்கள்னு வரணும். இங்கே வந்து 6 மாதத்திற்குள்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, நிதி மசோதாவின் மீதான மாநிலங்களவையின் திருத்தத்தினை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மக்களவை வந்து அதை கருத்தில் கொள்ள தேவையில்ல. நிதி மசோதாவை மாநிலங்களவை வந்து திருத்தம் செஞ்சாலும் திருத்தம் செய்யாமல் இருந்தாலும் அது வந்து மக்களவை வந்து கருத்தில் கொள்ளாமல் அவங்க வந்து நிறைவேற்றலாம். இந்த ஆப்ஷனும் தவறாக கொடுத்துருக்காங்க. சரியாக கொடுத்துருக்கு என்னன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் நமக்கு சரியாக கொடுத்துருக்காங்க. 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நிதி மசோதாவோட ஆர்டிகல் என்னன்னு பார்த்தலாம். ஆர்டிகல் வந்து 110 வந்து நிதி மசோதாவை பற்றி சொல்கிறது. அடுத்தது இந்த மாநிலங்களவைக்கு ஒரு சில சிறப்பு அதிகாரம்லாம் இருக்குது. அந்த அதிகாரங்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஆர்டிகல் 312 இது வந்து மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பான அதிகாரம். ஆர்டிகல் 312 என்னன்னா அனைத்து இந்திய பணிகளை உருவாக்குறதுக்கான அதிகாரம். அடுத்தது ஆர்டிகல் 249 இது என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை வந்து மாநில பட்டியலில் இருக்கிற குறிப்பிட்ட அதிகாரங்களுக்கு வந்து நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரங்களை வந்து மாநிலங்களவை வந்து வழங்கலாம். அதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 249. இது ரெண்டும் மட்டும் மாநிலங்களவைக்கு இருக்கான சிறப்பு அதிகாரம். இது வந்து மக்களவைக்கு வந்து இருக்காது. அடுத்தது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கீழ்கண்ட எந்த அட்டவணை கட்சித்தாவல் பற்றி குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. கட்சித்தாவல் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்லேயே நம்ம நிறையா பார்த்து வந்திருக்கோம். கட்சித்தாவல் பற்றி என்ன அட்டவணை குறிப்பிடுதுன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்க, 10வது அட்டவணை. இதுதான் கட்சித்தாவலை பற்றி குறிப்பிடுற அட்டவணை. கட்சித்தாவல் வந்து எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி தான் இந்த கட்சித்தாவல் வந்து இருக்கும். அடுத்தது இந்த ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்க 12வது அட்டவணை. இந்த கொஸ்டினில் வந்து 2 ஆப்ஷன் வந்து 12வது அட்டவணை கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் ஆப்ஷன் பியில் 12வது அட்டவணை வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சிகளை பற்றி குறிப்பிடுறதான் இந்த 12வது அட்டவணை. அடுத்தது ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள் 9வது அட்டவணை. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே ஒரு டெஸ்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். 9வது அட்டவணை வந்து நிலச்சீர்திருத்தத்தை பற்றி சொல்கிறது. அரசியலமைப்போட ஃபஸ்ட்டு சீர்திருத்தம் பண்ணது இந்த 9வது அட்டவணை சேர்க்கறதுக்காக தான். இந்த 9வது அட்டவணையை எப்போ சேர்த்துருந்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 1951 தான் இந்த 9வது அட்டவணை வந்து சேர்த்துருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு பண்ண முதல் சீர்திருத்தம்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் 12ன்னு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் 11ன்னு மாற்றிக்கிங்க. 11வது அட்டவணை வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறதா இந்த 11வது அட்டவணை. 11 வந்து பஞ்சாயத்து, 12 வந்து நகராட்சி, 10 வந்து கட்சித்தாவல், 9 வந்து நிலச்சீர்திருத்தத்தை பற்றி சொல்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களில் இந்திய குடியரசுத் தலைவர் அதிகாரத்தில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது ஆப்ஷன் பாருங்கள், நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 3வது ஆப்ஷன் பாருங்கள், குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4வது ஆப்ஷன் பாருங்கள், யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவை சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், குடியரசுத் தலைவரோட முன்பரிந்துரை மட்டுமே நிதி மசோதாவை வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த 2வது ஆப்ஷன் பாருங்கள், நாட்டின் நிதிநிலைத்தன்மை கடன் அச்சுறுத்தலுக்கு இருக்கும்போது நிதி அவசர நிலையை வந்து குடியரசுத் தலைவர் அறிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவர் வந்து தன்னோட அதிகாரங்களையும் கடமைகளையும் பயன்படுத்துவதற்கு வந்து எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து 4வது ஆப்ஷனில் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு வந்து குடியரசுத் தலைவர் தான் பொறுப்பானவர் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த 4மே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேள்வி வந்து எது சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், அனைத்தும் சரிதான். இதுக்கான சரியான ஆன்சர். 6வது கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பண மசோதாவை பற்றி சொல்லியிருக்காங்க. பண மசோதாவுக்கு ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 110.
அடுத்தது பியில் கொடுத்துருக்காங்க பாரு, நிதி அவசர நிலை. இதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 360. அடுத்தது 3வது ஆப்ஷனில் பாருங்கள், அவரோட அதிகாரத்தையும் கடமைகளையும் பயன்படுத்துறதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கும் அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 361 1. இது வந்து உங்களுக்கு புக்கிலே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் தான் அவர் வந்து எந்த நீதிமன்றத்துக்கும் தன்னோட கடமையாற்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறது வந்து இந்த ஆர்டிக்கல் 361 1 தான் சொல்லுது. 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இதில் இருக்க அனைத்துமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கொஸ்டின் பாருங்கள், குடியரசுத் தலைவரோட ஆர்டிகல்ஸ்லாம் கொடுத்து அதை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. நிர்வாக அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், பதவி நீக்கம், இதை பற்றின ஆர்டிக்கல்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரங்களோட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தலாம். நிர்வாக அதிகாரங்களோட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 77. அடுத்தது நீதி அதிகாரங்களோட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 72. இராணுவ அதிகாரங்களோட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 53ல் 2. அடுத்து பதவி நீக்கம் பற்றி என்ன ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 61. இதை நீங்கள் சரியாக பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர் வரும். 4321. இதுக்கு முன்னாடி நம்ம குடியரசுத் தலைவரை பற்றி ஒரு 2 ஆர்டிக்கல் பார்த்துருந்தோம். ஆர்டிக்கல் 361ல் 1 இது வந்து அவரோட சிறப்பு சலுகைகளை பற்றி சொல்கிறது. அடுத்தது ஆர்டிக்கல் 52ன்றது குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிறது. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின் பாருங்கள், எந்த விதி இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்கிறதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எந்த விதி வந்து இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞரை நியமிக்க சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 76 தான் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை வந்து நியமிக்கிறத பற்றி சொல்கிறது. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், ஆர்டிக்கல் 76. இதுதான் 7வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆர்டிக்கல் 123. இது என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட அவசர சட்டத்தை பற்றி சொல்கிறதான் இந்த ஆர்டிக்கல் 123. அடுத்தது ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், ஆர்டிக்கல் 148. இது யாரை பற்றி சொல்கிறதுனா சிஏஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு சொல்லுவாங்க, சிஏஜின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவரை பற்றி சொல்கிறதான் இந்த ஆர்டிக்கல் 148. அடுத்தது ஆர்டிக்கல் 213 பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரோட அவசர சட்டத்தை சொல்கிறதா இந்த ஆர்டிக்கல் 213. ஆர்டிக்கல் 123 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட அவசர சட்டத்தை சொல்கிறது. ஆப்ஷன் டியில் இருக்கிற ஆர்டிக்கல் 213 பார்த்தீங்கன்னா ஆளுநரோட அவசர சட்டத்தை சொல்கிறது. இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின் பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகளில் சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்கள், அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக பணிபுரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள், அவர் 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் டியில் குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கொஸ்டினில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், அவர் வந்து 5 வருடம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக அவர் எத்தனை ஆண்டு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருந்திருக்கணும். அதுவே உயர்நீதிமன்றத்தில் எத்தனை ஆண்டுகள் வந்து நீதிபதியாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள், 10 ஆண்டுகள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 10 ஆண்டுகள் கிடையாது, 5 ஆண்டுகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தாலே அவர் போதும். அடுத்து ஆப்ஷன் டியில் பாருங்கள், குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரோட பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக அவர் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் வந்து அவர் வந்து பெறுவார். இதில் சரியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற இந்திய குடிமகனாக இருத்தல் மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து 10 ஆண்டுகள் என்றதை 5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் 5 ஆண்டுகள் என்றதை 10 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் டியில் சட்ட வல்லுநராக அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சட்ட வல்லுநராக இருக்கணும், குடியரசுத் தலைவர் பார்வையில் அவர் வந்து ஒரு சிறந்த சட்ட வல்லுநராக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் டியும் தவறு. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இதுக்கான சரியான ஆன்சர். 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின் பாருங்கள், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லாத போது குடியரசுத் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அவங்க 2 பேரும் இல்லாத போது யார் குடியரசுத் தலைவராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருப்பாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரு தான் குடியரசுத் தலைவராக இருப்பார். அடுத்தது அவரும் இல்லைன்னா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்து இருக்கிற மூத்த நீதிபதி தான் குடியரசுத் தலைவராக இருப்பார். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் ஹிதயத்துல்லா. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1969 எம் ஹிதயத்துல்லான்றவர் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் டேட்டாலே கொடுத்துருப்பாங்க. 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 10வது கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி பார்த்துடலாம். தலைமை தேர்தல் ஆணையரோட ஓய்வு பெறும் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் இல்லைனா 65 வயது. அதாவது 6 ஆண்டுகள் இல்லைனா 65 வயது. எது முன்னாடி வருதோ அதை வச்சு அவர் வந்து ஓய்வு பெற்றுவார். இவர் வந்து யாருக்கு இணையானவர்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையானவர் தான் இந்த தலைமை தேர்தல் ஆணையர். அடுத்து பாருங்க 10வது கொஸ்டின் பார்த்துடலாம். 9வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 10வது கொஸ்டின் பார்த்துடலாம். 10வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாதுன்னு கேட்டிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அவரை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே நடைமுறை பின்பற்றி தான் துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவரையும் குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் செஞ்சாங்களோ அதே முறையில் தான் இவரையும் பதவி நீக்கம் செய்வாங்க. ஆப்ஷன் டியில் இருக்க பாருங்க. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதே நடைமுறைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர். குடியரசுத் தலைவர் வந்து எப்படி பதவி நீக்கம் செய்வாங்கன்னா அவரோட பதவி நீக்கத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 61 தான் குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 2 நாடாளுமன்றத்துலேயும் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றணும். அடுத்தது அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 1/4 பங்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்க வேண்டும். அப்படின்னா தான் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். குடியரசுத் தலைவர் வந்து தன்னோட ரிசைனிங் லெட்டரை யார்கிட்ட கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுப்பாரு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் 10வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 11வது கொஸ்டின் பார்க்கலாம். 11வது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் எந்த அரசியலமைப்பு விதியின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்களவையில் ஒரு சட்ட மசோதா மீது ஓட்டிங் நடக்கும்போது அது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து எந்த ஆர்டிக்கல் படி அவர் வந்து ஓட் பண்ணுவார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இவர் வந்து எந்த ஆர்டிக்கல் படி ஓட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 100 படி தான் அவர் வந்து வாக்களிப்பார். ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. ஆர்டிக்கல் 100 படி தான் அவர் வந்து வாக்களிப்பார். இங்கிலீஷில் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க. ஆர்டிக்கல் 110 இது எதை பற்றி சொல்லுதுன்னா நிதி மசோதாவை பற்றி சொல்கிறதா இந்த ஆர்டிக்கல் 110. அடுத்தது ஆர்டிக்கல் 124 பாருங்க. ஆப்ஷன் சியில் இருக்கிறது. இதை எதை பற்றி சொல்கிறதுனா உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்கிறதான் இந்த ஆர்டிக்கல் 124. அதுவே உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்கிறதுனா என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள் 214. இதுதான் உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். இந்த காஸ்டிங் ஓட்டில் இன்னொன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அவர் அளிக்கிற அந்த ஓட்டு வந்து யாராலையும் எதுவும் கேட்க முடியாது. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஆர்டிக்கல் 100. அடுத்து 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 12வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய பிரதமர்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி, விபி சிங், சரண் சிங், பிவி நரசிம்மராவ் இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஏற்கனவே விபி சிங், பிவி நரசிம்மராவ், இந்திரா காந்தி இவங்களை பற்றிலாம் நம்ம ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்லேயே தெளிவாக பார்த்துருக்கோம். இதில் இந்திரா காந்தி அவர்கள் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1980லேருந்து 84 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அடுத்தது விபி சிங் பார்த்தீங்கன்னா 1989லேருந்து 90 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது சரண் சிங் இருக்கார் பாருங்க. அவர் எந்த வருஷம் வரைக்கும் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1979லேருந்து 80 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது பிவி நரசிம்மராவ் அவர் எப்போ இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1991லேருந்து 1996 வரைக்கும் இருந்திருப்பார். இதை நீங்கள் சரியாக பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சராக வரும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிரதமர்களோட வரிசை, துணை குடியரசுத் தலைவரோட வரிசை, குடியரசுத் தலைவரோட வரிசை இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்பாங்க.
இது வந்து நீங்கள் நல்லா தெளிவாக நிறைய டைம் படித்தா மட்டும் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ரிப்பீட்டடாக இது வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் ஞாபகமாக இருக்கும். அடுத்து 13வது கொஷின் பார்த்துடலாம். 13வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவரின் தேர்தலில் போட்டியிடும் தகுதிகளில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, 35 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் மக்களவை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் வாக்காளர் குழுவில் அவரின் பெயரை 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தவறானதை தேர்ந்தெடுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து 35 வயசு பூர்த்தி அடைன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரிதான். அடுத்து ஆப்ஷன் பியில் மக்களவை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரிதான். குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கணும். அதாவது மக்களவை உறுப்பினராக இருக்க வேண்டிய தகுதி இருந்திருக்கணும். இதில் கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. மக்களவை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது, மக்களவை உறுப்பினராக இருக்க தகுதி தான் இருந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்ஷன் சியில் பாருங்கள், 10 வாக்காளர்கள் முன்மொழிவும் 10 வாக்காளர்கள் வழிமொழியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 50 வாக்காளர்கள் முன்மொழிவும் 50 வாக்காளர்கள் வந்து வழிமொழியும் வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஓல்டு எடிஷனில் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. நியூ எடிஷனில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓல்டு எடிஷன் படிக்கிறவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்ஷன் டியில் பாருங்கள், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் சொல்கிறது, அது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு கேட்டிருக்கிறது தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதில் தவறாக இருக்குது. ஆப்ஷன் பியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மக்களவை உறுப்பினராக இருக்க வேண்டிய தகுதி தான் அவருக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆப்ஷன் பி வந்து சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 50 வாக்காளர்கள் முன்மொழிவும் 50 வாக்காளர்கள் வந்து வழிமொழியும் வேண்டும். அடுத்து 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாம். துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் தீர்மானத்தை கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து அங்கங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை இனிமேல் வராமல் பார்த்துக்கலாம். இதில் அவருக்கு வந்து எத்தனை நாளுக்கு முன்னாடி தெரிவிக்கணும்னா, ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், 14 நாட்கள். 14 நாட்களுக்கு முன்னாடியே அவரோட பதவி நீக்க தீர்மானத்தை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து அவருக்கு தெரிவிக்கணும். 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான், 14 நாட்கள் தான் சரியான ஆன்சர். துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 63 வந்து துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிறது. இந்த துணை குடியரசுத் தலைவரோட பதவி வந்து எந்த நாட்டின் தாக்கத்தால் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட தாக்கத்தால் தான் இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து இந்திய அரசமைப்பில் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்தது நம்மளோட ஃபஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் ஃபஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசு தான் அதுக்கான தகுதி. அடுத்தது துணை குடியரசுத் தலைவரை தேர்தல் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 66ல் 1 தான் துணை குடியரசுத் தலைவர் பற்றின தேர்தல் பற்றி சொல்கிறது. 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 14 நாட்கள் தான் சரியான ஆன்சர். அடுத்தது 15வது கொஸ்டின் பார்த்துடலாம். 15வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மத்திய தகவல் ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் மத்திய தகவல் ஆணையத்தோட தலைவரையும் உறுப்பினரையும் நியமிப்பார். ஆப்ஷன் சியில் இருக்கார் பாருங்கள், குடியரசுத் தலைவர். 15வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர் வந்து இன்னும் நிறைய பேரை நியமிப்பார். உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிப்பார், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பார். அடுத்தது இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞரையும் அவர் தான் நியமிப்பார். தேர்தல் ஆணையர்களையும் அவர் தான் நியமிப்பார். அடுத்தது ஆளுநரையும் அவர் தான் நியமிப்பார். நிதி ஆணையத்தோட தலைவரையும் அவர் தான் நியமிப்பார். இந்த மாதிரி நிறைய பேர் நியமிப்பார். அதை வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இவர் வந்து நியமனம் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் நியமனம் பண்ணுறது வந்து எந்த அதிகாரத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக அதிகாரத்தில் தான் இந்த நியமனம் பண்ணுறதெல்லாம் வரும். நிர்வாக அதிகாரத்தோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 77 தான் நிர்வாக அதிகாரத்தோட ஆர்டிக்கல். அந்த நிர்வாக அதிகாரத்தில் தான் இந்த நியமனம் பண்ணுறதெல்லாம் வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 16வது கொஸ்டின் பார்க்கலாம். 16வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த எத்தனை நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் கொண்டு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீதி பேராணைகளோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தலாம். உச்சநீதிமன்றத்துக்கு நீதி பேராணை ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 32 நிறைய டைம் பார்த்துருக்கோம். அதுவே உயர்நீதிமன்றத்துக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 226 தான் உயர்நீதிமன்றத்தோட நீதி பேராணையோட ஆர்டிக்கல். எத்தனை நீதி பேராணை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 நீதி பேராணை இருக்கும். ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்கள், ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த உச்சநீதிமன்றத்துக்கு வந்து 5 நீதி பேராணைகள் வந்து இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 17வது கொஸ்டின் பார்க்கலாம்.
17வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்லன்னு கேட்டிருக்காங்க. கூட்டத்தொடர் வந்து 3 கூட்டத்தொடர் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருவகால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. இது 3 தான் இருக்கும். ஆப்ஷன் பில குடுத்துருக்காங்க பாருங்க. கோடைகால கூட்டத்தொடர் அப்படின்னு எந்த ஒரு கூட்டத்தொடரும் கிடையாது. ஆப்ஷன் பி தான் இதில தவறா குடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பில இருக்க கோடைகால கூட்டத்தொடர் தான். பருவகால கூட்டத்தொடர் வந்து எந்த மந்த் பார்த்தீங்கன்னா, பருவகால கூட்டத்தொடர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜூலை டூ செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஜூலை டூ செப்டம்பர். அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். அடுத்தது பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர் வந்து அது வந்து எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் இருக்கும். இந்த 3த்துக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பருவகால கூட்டத்தொடர் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை டூ செப்டம்பர்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு என்ன சின்ன ஷார்ட்கட்னா, பருவகால கூட்டத்தொடர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்லியிருந்தோம். இதில் என்ன ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மழைக்காலத்தில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் இதில் ஷார்ட்கட்டு. ஜூலை டூ செப்டம்பர்னு சொல்லியிருந்தோம். ஜூலையில் அந்த ஐன்னு வரத ஐஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிடுவாங்கன்றத செப்டம்பர் வந்து சாப்பிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை டூ செப்டம்பர் ஐஸு சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மழைக்கால கூட்டத்தொடர்னா ஜூலை டூ செப்டம்பர். அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் வைப்பாங்க. குளிர்காலத்தில் நமக்கு என்ன பண்ணோம், நடுங்கும். அதை வச்சு தான் ஷார்ட்கட்டு. நடுங்குன்றதுக்கு குளிர்கால கூட்டத்தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இதில் இந்த என்னு டி மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நடுங்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் இருந்தால் தான் நம்மளால் ஒரு எஃப்எம் வாங்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்எம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும். இதை வந்து எஃப்எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு. உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் வருதோ அதை நீங்கள் ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மறக்காது. அடுத்து 18வது கொஸ்டின் பார்த்துடலாம். 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 18வது கொஸ்டின் பார்த்துடலாம். 18வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய துணை குடியரசுத் தலைவரோட வரிசையை வந்து சரியாக தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களாம் எந்த வருஷம் இருந்தாங்கன்னு பார்த்துடலாம். ஜாகிர் ஹுசேன் வந்து எந்த வருஷம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1962லேருந்து 67 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் தான் 2வது துணை குடியரசுத் தலைவர். அடுத்தது ராதாகிருஷ்ணன் இருக்கார் பாருங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர் அவர் தான். 1952லேருந்து 62 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது முகமது இதயத்துல்லான்னு இருக்கார் பாருங்க. இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அடுத்து ஆர் வெங்கட்ராமன் இருக்கார் பாருங்க. அவர் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 1984லேருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பார். இதை வந்து நீங்கள் சரியாக பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 2134 தான் சரியான ஆன்சர் வரும். இங்கே வந்து ஆப்ஷன் வந்து எல்லாமே தப்பாக இருக்குது. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 18வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2134 தான். இது வந்து ஆப்ஷனில் இருக்காது. இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 19வது கொஸ்டின் பார்க்கலாம். 19வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய நாட்டின் 15வது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 15வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு தான் 15வது குடியரசுத் தலைவர். அடுத்தது ஆப்ஷன் ஏல இருக்கார் பாருங்க, ராம்நாத் கோவிந்த். அவர் எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி 14வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அடுத்தது ஆப்ஷன் சியில் இருக்காங்க பாருங்க, பிரதீபா பாட்டீல். அவங்க எத்தனாவது குடியரசுத் தலைவர்னா 12வது குடியரசுத் தலைவர். அடுத்தது அப்துல் கலாம் வந்து எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 2002லேருந்து 2007 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் வந்து எத்தனாவது பார்த்தீங்கன்னா 11வது குடியரசுத் தலைவர். ராம்நாத் கோவிந்த் வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 2017லேருந்து 2022 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது பிரதீபா பாட்டீல் வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 2007லேருந்து 2012 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பியில் இருக்க திரௌபதி முர்மு தான். அவங்க தான் 15வது குடியரசுத் தலைவர். ராம்நாத் கோவிந்த் 14வது, பிரதீபா பாட்டீல் வந்து 12வது, அப்துல் கலாம் வந்து 11வது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 19வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்தது 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 20வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மீதும் நிதி மசோதா மீதும் ரத்து அதிகாரத்தை வந்து கொண்டிருக்க மாட்டார். நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாதாரண மசோதா மீது, நிதி மசோதா மீது, அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மீது, மாநில சட்டமன்ற மசோதா மீது. இதில் வந்து அவர் வந்து ரத்து அதிகாரத்தை எதன் மீது கொண்டிருக்கிறார்னு தான் கேட்டிருக்காங்க. சாதாரண மசோதா மீது அவர் வந்து ரத்து பண்ணலாம். மாநில சட்டமன்ற மசோதா மீது வந்து அவர் ரத்து பண்ணலாம். ஆனால் நிதி மசோதா மீதும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மீதும் அவர் வந்து ரத்து பண்ணுற அதிகாரம் வந்து அவருக்கு கிடையாது.
இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள் 1 மற்றும் 4 இதுதான் சரியான ஆன்சர். சாதாரண மசோதா மீதும் மாநில சட்டமன்ற மசோதா மீது மட்டும்தான் அவர் ரத்து செய்கிற அதிகாரம் இருக்குது. நிதி மசோதா மீதும் சட்டத்திருத்த மசோதா மீதும் வந்து அவருக்கு ரத்து செய்ய அதிகாரம் வந்து கிடையாது. நிதி மசோதா ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம், ஆர்டிக்கல் 110. அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா ஆர்டிக்கல் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 21வது கொஸ்டின் பார்த்துடலாம். 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 21வது கொஸ்டின் பார்த்தலாம். குடியரசுத் தலைவர் நீக்குதலுக்கு உரிய அறிவிப்பில் கையொப்பமிடும் அவை உறுப்பினர்கள் எத்தனை பங்குன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்தில் வந்து எத்தனை பங்கு வந்து கையொப்பமிடும் உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். 4ல் 1 பங்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டினை பார்த்தோம். 4ல் 1 பங்கு 50 வாக்காளர்கள் வந்து முன்மொழியணும், 50 வாக்காளர்கள் வந்து வழிமொழியணும் சொல்லியிருந்தோம். இது வந்து அவரோட தேர்தலுக்கு. பதவி நீக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். 2 அவையிலையும் வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கணும்னு ஏற்கனவே பார்த்தோம். 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் அவரோட பதவி நீக்கத்துக்கு 4ல் 1 பங்கு உறுப்பினர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 21வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்தது 22வது கொஸ்டின் பார்த்துடலாம். 22வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவி எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டோட தாக்கத்தில் தான் பிரதம அமைச்சர் பதவி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. இங்கிலாந்தில் இன்னொன்று பேர் சொல்லுவாங்க, வெஸ்ட்மினிஸ்டர் முறைன்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மீதி இருக்கிற அமெரிக்கா, அயர்லாந்து, ரஷ்யா இதை பற்றிலாம் நம்ம நிறையா டெஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே நிறையா டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அது பார்த்துக்கோங்க. 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் சரியான ஆன்சர். பிரதம அமைச்சர் பதவி வந்து எந்த நாட்டோட அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இங்கிலாந்துலேருந்து தான். இங்கிலாந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறைன்னு சொல்லுவாங்க. 22வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 23வது கொஸ்டின் பார்த்தலாம். 23வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வருவனவற்றில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 பிரதமரின் கடமைகளை பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் பியில் சட்டப்பிரிவு 361ல் 1 குடியரசுத் தலைவரின் தனிச்சலுகைகள் பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் சியில் பாருங்க. ஆர்டிகல் 53 வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க. அரசியலமைப்பு பகுதி 5ல் சட்டப்பிரிவு 79லேருந்து 122 வரை நாடாளுமன்றம் பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானதை தேர்ந்தெடுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏல ஆர்டிகல் 78 வந்து பிரதமரின் கடமைகளை கூறுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து ஆப்ஷன் பியில் ஆர்டிகல் 361 வந்து குடியரசுத் தலைவரோட தனிச்சலுகைகள் பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஏற்கனவே இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஆப்ஷன் சியில் பாருங்கள். ஆர்டிகல் 53 வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 53 வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லாது, குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 53. இதுவே துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கூட அப்படியே ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. 63 தான் துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்கிறது. அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க. பகுதி 5ல் ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் நாடாளுமன்றம் பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. 63 தான் துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்கிறது. 53 வந்து குடியரசுத் தலைவர் பற்றி சொல்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 24வது கொஸ்டின் பார்த்துடலாம். 24வது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்வார். இதுவே லோக்சபாவுக்கு வந்து 2 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்வார். இதில் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து ராஜ்யசபைக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க 12. இதுதான் 24வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். இந்த 12 வந்து யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல், அடுத்தது பார்த்தீங்கன்னா விளையாட்டு, அப்புறம் சமூக பணி. இதில் எல்லாத்தையும் சிறந்து விளங்குறவங்கள ஒரு 12 பேர் அதை வந்து ராஜ்யசபைக்கு வந்து நியமனம் பண்ணுவார். மக்களவையில் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்வார். 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் 12 தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 25வது கொஸ்டின் பார்க்கலாம். 25வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த விதி வந்து கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்க பாருங்க. 75ல் 1 இதுதான் அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். 75ல் 1 தான் குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர்களை நியமிக்கிறதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். ஆப்ஷன் ஏல இருக்க பாருங்க 53 இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிறது. அடுத்து ஆப்ஷன் டியில் இருக்க பாருங்க 74 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை சொல்கிற ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 74. இந்த 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஆர்டிக்கல் 75ல் 1 தான் அமைச்சர்களை நியமிக்கிறதுக்கான ஆர்டிக்கல். அடுத்தது 26வது கொஸ்டின் பார்த்தலாம்.
26வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்க, இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் சில நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் வாக்குரிமையுடன் உறுப்பினராக இடம்பெறுவார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் டில நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் இவர் பெறுவார்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஸ்டின்ல தவறானதை தேர்ந்தெடுக்கும் தான் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இவருக்கு வந்து வழக்காடும் உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலையும் இவருக்கு பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 2 அவையிலுமே அவர் வந்து பேசுறதுக்கு உரிமை உண்டு, பங்கு கொள்றதுக்கு உரிமை உண்டு. அடுத்தது 3வது ஆப்ஷன் பாருங்க, நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் வாக்குரிமையுடன் உறுப்பினராக இடம்பெறுவார்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து இவர் உறுப்பினராக இடம்பெறுவார்ன்றது அவரோட உரிமை தான். ஆனால் அவருக்கு வந்து வாக்குரிமைன்றது வந்து கிடையாது. அதுதான் இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து தவறானது. வாக்குரிமை வந்து அவருக்கு இருக்காது, ஆனால் அவர் வந்து ஒரு உறுப்பினராக இருப்பார். அடுத்த ஆப்ஷன் டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் இவருக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியாக தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு கேட்டது தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் தான் நமக்கு தவறாக இருக்குது. அவருக்கு வந்து வாக்குரிமை கிடையாது, ஆனால் உறுப்பினராக இருப்பார். வாக்குரிமை இல்லாமல் தான் அவர் வந்து உறுப்பினராக இருப்பார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இவரை பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் சொல்கிறாங்கன்னா, பார்ட் 5 தான் இவரை பற்றி சொல்லுது. பார்ட் 5ல் ஆர்டிக்கல் 76 வந்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் பற்றி சொல்கிறது. நம்மளோட ஃபஸ்ட்டு தலைமை வழக்குரைஞராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எம்.சி. சட்டேல்வட். எம்.சி. சட்டேல்வட்ன்றவர் தான் இந்திய அரசோட முதலாக இருந்த தலைமை வழக்குரைஞர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இப்போ 27வது கொஸ்டின் பார்க்கலாம். 27வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கு எத்தனை வயது பார்த்தீங்கன்னா 30 வயது இருந்தால் தான் மாநிலங்களவை உறுப்பினராக ஆக முடியும். அடுத்து ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, 25 வயது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையில் உறுப்பினராக இருக்கிறதுக்கு 25 வயது இருந்தாலே போதும். அடுத்தது ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க, 35. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் 35 வயசு இருக்கணும். 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கு 30 வயசு வந்து இருந்திருக்கணும். அடுத்தது மாநிலங்களவையை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கலைக்க முடியாது. இதில் ஓய்வு எப்படி பெறுவாங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு வந்து ஓய்வு பெறுவாங்க. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 30 வயது தான் சரியான ஆன்சர். அடுத்தது 28வது கொஸ்டின் பார்க்கலாம். 28வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் கூற்றுகள் யாரை பற்றி குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மசோதாவை வந்து அது நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் தான் அந்த முடிவு எடுப்பார். அடுத்தது ஒரு மக்களவை உறுப்பினர் வந்து அவருக்கு வந்து தகுதி இருக்குதா இல்லையான்னு யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சபாநாயகர் தான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நிதி மசோதா வந்து என்ன ஆர்டிக்கல்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆர்டிக்கல் 110. அடுத்தது 2வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தை பேஸ் பண்ணி வருது. கட்சி தாவல் தடை சட்டம் எப்போன்னு பார்த்துருக்கோம், 1985 பார்த்துருக்கோம். 52வது சட்ட திருத்தம் 10வது அட்டவணையில் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 28வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இதில் வந்து நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தெளிவாக கிளாரிஃபை பண்ணி படிச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் என்னன்னா, நிதி மசோதாவை யாரோட அனுமதி மூலம் தாக்கல் செய்ய முடியும்னு கேட்டால் அது வந்து குடியரசுத் தலைவரோட அனுமதியோட தான் நிதி மசோதா வந்து தாக்கல் செய்ய முடியும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். இது ரெண்டுத்தையும் நல்லா தெளிவாக கிளாரிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க. அனுமதி வாங்குறது வந்து குடியரசுத் தலைவர், ஆனால் அந்த மசோதாவை நிதி மசோதாவா இல்லை பண மசோதாவான்னு தீர்மானிக்க அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு தான் இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
28வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சபாநாயகர் தான் சரியான ஆன்சர். அடுத்தது 29வது கொஸ்டின் பார்த்துடலாம். 29வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய தேர்தல் முறையில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவார்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் இவங்க தான் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுப்பாங்க. பிரதமர் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர் இவங்க தான் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 30வது கொஸ்டின் பார்த்துடலாம். நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராக யார் செயல்படுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். குடியரசுத் தலைவரா இல்லை பிரதமரா இந்த மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகியிருந்திருப்பீங்க. நாட்டோட முக்கிய செய்தி தொடர்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு இந்த லைன் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. நாட்டோட முக்கிய செய்தி தொடர்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் தான் இதுக்கான சரியான ஆன்சர். பிரதமர் வந்து இன்னும் எதுக்கெல்லாம் பிரதிநிதியாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச மாநாடுகளுக்கு வந்து பிரதிநிதியாக வந்து பிரதமர் தான் இருப்பார். இதுவும் உங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது காமன்வெல்த் மாநாடு, அணிசேரா உச்சி மாநாடு இந்த மாதிரி மாநாடுகளுக்கும் இந்தியாவோட பிரதிநிதியாக பிரதமர் தான் இருப்பார். 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரதமர் தான் சரியான ஆன்சர். நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் நாட்டோட முக்கிய செய்தி தொடர்பாளர். அவ்வளோதான், நம்ம 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அதை தெரிவிங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணி பயன்பெறுவாங்க. இந்த 30 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி.